இந்தியா பவுலிங் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கீங்களேன், பும்ரா. எனக்கு என்னமோ பும்ராவுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நான் வந்துட்டு எதுவும் குறை சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே வந்து ஒரு மேட்ச் ஆகும் தான். பட் ஆனா அவருக்கு ஒரு 3 ஓவர் பவர் பிளே கொடுக்கறது ஓகேவா? 3 ஓவர் பவர் பிளேல நானா தான் கொடுக்க மாட்டேன். எனக்கு என்னமோ அவருக்கு ரொம்ப ஒர்க்லோட் ப்ரெஷர் ஃபீல் ஆகுதான்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவரே ரொம்ப கஷ்டப்பட்டு போற மாதிரி தான் எனக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவர் ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் பும்ராக்கு வந்து ரெஸ்ட் கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா எப்படி சொல்றது, அவர் வந்து போறது எல்லாமே வந்துட்டு ஆஃப் பிச்சிலே விழுது பால். எல்லாமே வந்துட்டு ஷார்ட் பாலா தான் விழுது. அதே ஃபுல் டாஸ் பால்ஸ் அதிகமா விழுது. ஓகேங்களா, அவர் வந்துட்டு அந்த ஏக்கர் பால் வச்சு மட்டும்தான் பேட்ஸ்மேன் நிறுத்த பாக்குறாரு. ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு அந்த ஏக்கர் பால்ஸ்ல ஃபுல் டாஸ் பாலே 2 பால் 6 போயிடுச்சு. அந்த பால் தான் நிறுத்த பாக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு அதையும் கொஞ்சம் பும்ராவுடைய அந்த ஒரு ஒர்க் அவுட் ப்ரெஷர் அதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கும் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் வந்துட்டு குல்தீப் யாதவ் ஆக்சுவலி கொஞ்சம் இன்னைக்கு வந்துட்டு, ஆனா பாகிஸ்தான் பேட்ஸ்மேனுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு பார்த்து ஆடினாங்க, நல்லா தான் பார்த்து ஆடினாங்க. எனக்கு ஒரு புரியல, ஹசான் நவாஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்காரு பாகிஸ்தான்ல. அவர் எதுக்கு ஆட வைக்கலன்னு தெரியல. அவர் சரியான ஹிட்டர். அவரு உசேன் டால்டாவான்னு தெரியல. அவன் டால்டா மாதிரி தான் வந்து ஆடலாம். ஒன்னும் இல்லாம மயன்னு வந்துட்டு 10 பால் மீட் தான் போனான் அவன். அவனுக்கு பதில் நவாஸ் ஆடி இருந்தா கூட ஏதாவது 2 சிக்ஸர் அடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம வருண் சக்கரவர்த்தி, இது ஒரு ஸ்டாட்ஸ். இது 11 மேட்சுக்கு அப்புறம் விக்கெட்லெஸ்ஸா போறாரு வருண் சக்கரவர்த்தி. இந்தியாவுடைய நம்பர் 1, இந்தியாவுடைய இல்ல வேர்ல்டு நம்பர் 1 T20 பவுலர். 11 மேட்சுக்கு அப்புறம் விக்கெட்லெஸ்ஸா போறாரு. விக்கெட்லெஸ் சொல்ல முடியாது. அப்புறம் நம்ம டூபே ஆறுசாமி வந்துட்டு போட்ட லென்த் எல்லாம் இருக்குதுல, பயங்கரமா போட்டாரு. ஆறுசாமி ஓடி வந்தாரு பாத்தீங்களா? அதான் சொல்லலாம், அந்த முதட்டெல்லாம் பிதிக்கிட்டு நாக்க கடிச்சிட்டு ஓடி வந்து போட்டாரு. அந்த துப்பாக்கி ஷாட் காமிச்சதுக்கு அப்புறம் சரியா அது வந்து பால் எல்லா லென்த்துமே வந்துட்டு அந்த ஸ்லோ பிச் பால் வந்து பவுன்ஸ் ஆக ஸ்லோ பிச் ரொம்ப அடிக்க முடியல தெரிஞ்சு. கரெக்டா அந்த ஒரு எக்ஸ்டெம்ப்ல இருந்து குத்தி உள்ள போற மாதிரி தான் பால். இல்லையா ஆஃப் சைடு ஒயின்லைன் கிட்ட போடுறது பால் இப்படிதான் போட்டாரு. ஆறுசாமி நல்லா தான் பண்ணாரு. இன்னைக்கு இந்தியாவோட